உடல் குறைபாடு இருக்கிறவங்கள ஊனம், குருடு, செவிடு, முடம், ஊமை இப்படின்னு சொல்றத தவிர்த்து மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில நமக்கே தெரியாம இந்த மாதிரி தொடர்கள் மூலமா உடல் குறைபாடுடைய சொற்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். சமூக வலைதளங்கள்ல, செய்தித்தாள்கள்ல கூட இந்த மாதிரியான தொடர்களை பார்க்க முடியுது. முடிந்த வரைக்கும் இந்த மாதிரியான சொற்களை தவிர்ப்பது நல்லது. இப்படி பயன்படுத்தக்கூடிய சொற்களை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. குருட்டுத்தனமா பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்மூடித்தனமா பேசாதீங்க அப்படின்னு சொல்லுங்க, சரியா இருக்கும். அரசு ஊமையா இருப்பதன் காரணம் என்ன? செய்தித்தாள்ல இருந்து இந்த தொடரை நான் எடுத்தேன். ஆனா அரசு மௌனமா இருப்பதன் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா சரியா இருக்கும். அவன் செவிட்டுத்தனமாக நடந்து கொள்கிறான் அப்படின்னு நம்ம பேச்சு மொழியில சொல்வோம். அவன் காது கேட்காதவன் போல் நடந்து கொள்கிறான் அப்படின்னு சொல்லலாம். அவன் குள்ளமாக இருக்கிறான், அவன் உயரம் குறைவாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு பைத்தியம் பிடித்துள்ளது, அவருக்கு மனநலம் சரியில்லை. இப்படி அன்றாட வாழ்க்கையில உடல் குறைபாடுடைய சொற்களை பயன்படுத்துறத நம்ம தவிர்ப்பது நல்லது.